மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் செல்லூர் ராஜுவை ஆதரித்து முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சோலையழகுபுரத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பிரச்சாரத்தின் போது பேசிய அண்ணாமலை, மதுரைக்கு மெட்ரோ திட்டத்தை திமுக அரசு கேட்கவில்லை என குற்றச்சாட்டு முன்வைத்தார். மேலும் திமுக வேண்டாம் என்ற குரலே தமிழகத்தில் கேட்கிறது என கூறியதுடன் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வருவார் என தெரிவித்தார். அருமை சொந்தங்களே, அண்ணன் எடப்பாடி அவர்களை பொறுத்தவரை மதுரைக்கு மெட்ரோ வேண்டும், கோயம்புத்தூருக்கு மெட்ரோ வேண்டும். அண்ணன் செல்லூர் ராஜா அவர்கள் நீங்கள் மே 4ஆம் தேதி வெற்றி பெற வச்சு சென்னை அனுப்புனீங்கன்னா பெரிய பொறுப்போடு தான் திரும்ப வரப்போறார். உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், பெரிய பொறுப்போடு தான் வரப்போறார். அந்த பொறுப்புக்கு ஒரு கம்பீரம் இருக்கிறது, அந்த பொறுப்புக்கு ஒரு வலிமை இருக்கிறது. அதனால் நிச்சயமாக அண்ணனுடைய காலத்தில் மெட்ரோவை பார்க்க போறோம். மெட்ரோ கட்டுறதுக்கு 3 வருஷம் வேணுங்க. ஒரு மெட்ரோ வந்து விட்டால் அதை கட்டி முடித்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு 3 ஆண்டு வேண்டும். அப்ப 2026 அண்ணன் மே மாசத்துல எம்எல்ஏ ஆகுறாங்க. அதன் மேல பெரிய பொறுப்புக்கு போறாங்க. நாம் 2029 ஆரம்பத்துல மதுரையினுடைய மெட்ரோவில் நாம் பயணம் செய்ய ஆரம்பிக்கலாம்.